வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியவும் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி குழம்பு. சும்மா வீட்டில் 2 தக்காளி வெங்காயம் இருந்தால் மட்டும் போதும், அதுலேயே நம்ம இந்த தக்காளி குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாம். இது சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 6 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, உப்பு சேர்த்துட்டு நல்லா வேகட்டும், ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொடிகள்லாம் சேர்க்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வைக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே தக்காளி வேகிறதுக்கு வேறு உப்பு போட்டிருந்தோம், அதனால் டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கிடலாம். போட்டுட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் கரைச்சி இப்படி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு ரொம்ப சேர்த்துட்டா ரொம்ப கொலன்னு ஆயிரும். 1 ஸ்பூன் மட்டும் போதும். அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் இல்லாட்டா 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். மூடி போட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து நல்லா இந்தளவு கட்டி பாதம் போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தா இந்த தக்காளி குழம்பு வந்து 10 நிமிஷத்தில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து நான் அவரைக்காய் பொரியல் தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.